யோசிக்கணும் வேண்டாமாம்மா? இப்போ வந்து சட்டம் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். காவல்துறை நமக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு தெரியும். அப்ப நாம பிள்ளைகளை கரெக்டா வளர்க்கணுங்கிறேன். உங்க பிள்ளைக்கு மட்டும் இல்ல, தமிழ் மொத்த பேருக்கு நான் தான் சொல்றேன். வீடு விட போய் குடிக்காங்க வைக்காங்க போவாங்க வைக்காங்க எதுக்கு சொல்றேன். அனாமத்தா ஒரு விஷயம் பண்ண போய் தான் நம்ம அதை ஏற்றுக்கணும் வேண்டாமா? நம்ம அனாமத்தா ஒரு சில விஷயம் பண்ண தப்பு தானே. நம்ம அதை வந்து இன்னைக்கு பழிக்கு பழி விஷயத்த வந்து இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் இறங்கி ஒரு கோர்ட் ரீதியா சட்ட ரீதியா அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் நம்ம பொறுத்திருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஆயுள் தண்டனை உள்ள போய் ஜெயிலில் கிடந்தாலும் அவங்க சுட்டு கிடத்திருப்போம். நம்ம வந்து அதை நினைச்சு பார்த்தா தான் நம்ம சொல்லணும். அப்போ நம்ம பிள்ளைகளையும் நம்ம கரெக்டாக வளர்க்கணுமா? நம்ம பக்கம் மட்டும் இதாக கூடாது. இப்போ அவ்வளோ பேர் உங்கள் பிள்ளை செத்துட்டான்னு சொல்லி தமிழ்நாட்டில் மொத்த தேவை மாதிரி துடிக்கான். அவ்வளோ தேவை மாதிரி வந்து அது வந்து நேரத்தெல்லாம் ஃபோன் விடிய போகணும். நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன். அவ்வளோ மக்களும் சேர்ந்து வந்து அழுதாங்க. நம்ம பையனை ஒரு பையனை அந்த மாதிரி கொலை பண்ணிக்காங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குமா? ஒரு தாய் உங்களை மாதிரி ஒரு தாய் அவங்களும் தாய். அன்னைக்கு வந்து நான் என் மவனை ஒழிச்சு வைக்கலையா? என் மவனை அவன் ஒரு இடத்துல ஒளிஞ்சி இருந்தான். என் சடங்கான பிள்ளைய ராத்திரி 11 மணிக்கு போக சொல்லி நான் அவனை பிடிச்சி போலீஸில் யார்கிட்டையுமே நான் கேட்கல. கேட்டு அவனை போலீஸில் கொடுத்துரு அப்படின்னு பிடிச்சி கொடுத்து காலை கூட நொடிச்சான். பாத்ரூம்ல வலி விழுந்தான்னு சொன்னான். நான் அப்போ கூட நான் ஒன்றும் சொல்லலையா. நான் 2 நாளாக ஒன்றுக்கு என் பிள்ளைகளுக்கு அவன் டீப்பில் இருந்து விடுத கூட பிடிச்சி நான் ஆஸ்பத்திரியில இருந்து விட்டு நான் அவனை நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை இல்லை. அவன் கொலை செஞ்சது ஒருத்தன் நான் கொலை செஞ்சேன்னு அங்கே போய் சொல்லியிருக்கான். ஐயா நான் எல்லாத்தையுமே என் பிள்ளை கொஞ்சம் ஏமாந்தவன் ஐயா. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். ஏன் மாயாண்டி நீ தான் பெரியவன், இவன் கொஞ்சம் நம்ப மாட்டான். அவன் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். ஊருக்காண்டியே வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டான் ஐயா. ஐயா என் பிள்ளை தேவர் சமுதாயத்துக்குன்னா ரொம்ப அவன் என்ன கேள்வி கேட்டுட்டான். மாயாண்டி நீ வெட்டிரு மரப்பையன் அவன் என்ன செய்வான். அவன் கேள்வி கேட்கன்னு சொல்ல போய் தான் ஐயா இவன் ஒன்றா போயிட்டான். இவன் கையில் அருவா கூட கிடையாது. இந்த ஊரில் கூட அவன் கிடையாது. வெளியூர்ல இருந்தான். அந்த பையனை செய்யலை. அந்த ராஜமணியை செய்யலை. இங்கே கிடையாது. அவன் ஃபோன் பண்ணி வர சொல்லி என் பிள்ளை கையில் அருவாளை கொடுத்து என் மாயாண்டி எங்களை இப்படி பேசிட்டான் நீ விட்டுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு கூட்டி கொண்டு அவனை விட்டுட்டான்யா கொலை செய்யுதுக்கு. என் பிள்ளை என் ஐயா போக மாட்டேன்னா என்னால் தாங்க முடியலையே. நான் கொலை செய்ய என் பிள்ளைய விட்டுட்டேனே ஐயா. என் ஐயா என் பிள்ளை சூதுவாது இல்லாதவன். யாருக்காண்டி என்ன வேணாலும் செய்வான். என் அம்மா நீ சும்மா இரு. என் அம்மா 40 பேர் இருந்து என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டேன்ட்டாங்களே. என் பிள்ளைய ஓடியாந்துருக்காங்களே. ஐயா ஒரு போலீஸாவது முன்னேறி போக மாட்டேன்ட்டாங்களே ஐயா. ஐயா என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று அப்போ நான் அன்னைக்கு பிடிச்சி கொடுத்தேனே. அவள் அன்னைக்கு கையெழுத்து போட்டு தானே அன்னைக்கு எல்லாம் ரூபாயும் வாங்கி அரசாங்கத்தில் ரூபாயும் வாங்கி அவளுக்கு வேலையும் கொடுத்து என் பிள்ளைய கொள்ளுதுக்கு ஐயா. அப்படி ஊரா இவன் கெச்சி போட்டு அணைஞ்சிருக்கான். எனக்கு இதுவும் தெரியாத ஐயா. நடந்துட்டு பிரச்சனை இது நம்ம அடுத்த கட்ட நகர்வு. இது போன சம்பவங்கள் வந்து இன்னமும் வந்து நடக்கக்கூடாது. இந்த இது வந்து நடக்கக்கூடாது. அதுக்கான இப்போ நம்ம வீடுல இப்போ என்ன கண்டிஷன் என்ன ஏது இப்போ உங்கள் வீடை பார்த்தாலே தெரியுது. ஊருக்காரனுக்காண்டியே செத்துருக்கான். இவனு வீட்டுக்கு 5 பைசா உழைச்சி தரல. அவ்வளோ ஊருக்காரனுக்கு உள்ள நான் தான் என் செங்கம்மால செத்து இவனோட பார்த்துருக்கேன். என் மவ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கா. அவளு நானும் செத்து இவனு கோட்டுக்கு தான் ஐயா கொடுத்துருக்கோம். எல்லாரும் ஒன்றும் செய்யலை. என் பிள்ளை உயிரோட இருந்தா போதும்னு நினைச்சேன். நீங்க அவனு இல்லை என்னால் தாங்க முடியலை. ஐயா இவனு கையால் வெட்டுப்பட்டு செத்துட்டா என்னால் தாங்கவே முடியல ஐயா. ஐயா நேற்று வந்து இங்கே துஷ்டிக்கு வந்தவங்களாம் என் போய் தொந்தரவு பண்ணுறாங்களா? ஒருத்தருமே இங்க வரவிட மாட்டேங்காங்க. வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகாம அவங்க எப்படி சொல்லுவாங்க? அதை வந்து ஒரு சில விஷயம் அப்படி தான். அதாவது நீங்க இல்லைன்னா தான் சொல்லுவீங்க. ஒரு விஷயம் சொல்லாதீங்க. சட்டம் பொதுவாக தான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். அப்போ வந்து இவங்க அந்த பையன் ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டான்னு சொல்லி அந்த குடும்பத்தையே எல்லாரும் போலீஸாக சேர்ந்து விரட்டிருக்கீங்க. அந்த ஊர்லேயும் கிடையாது இவங்க. போயிட்டு அந்த பையன் நினைக்கிட்டு போய் கோயம்புத்தூரில் வேலையில் இருந்தவனை போட்டு ஒரு பிட்டை போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே நடைமுறை தெரியும். கேட்டால் போலீஸ் நான் தப்பிக்கணும் வேறு வழி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி
ஒரு இதில் எஃப்ஐஆர் போட்டு அது அந்த இதுக்கு தான் வந்தவன் அந்த பையன். அப்போ மறுபடியும் நீங்கள் வந்து துஷ்டி வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது, நீங்களாம் ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி நாங்கள் அப்படி சொல்லியா இருந்தால் நாங்கள் இப்படி வந்து நீங்கள் வரவே நிற்போமா? அப்படி சொல்ல நீங்கள் அப்படி ஒரு விஷயம் கேளுங்க சார். நான் எதுவும்னா இழப்பு வந்து எங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து அது நான் வந்து லிஸ்ட்டு கொண்டு வந்துருக்கிறேன். ஏகப்பட்டவர் நாங்கள் இறந்துருக்கோம். இப்படி தான் உங்களுக்கு அப்பாவிகள் இறந்துருக்கோம். தேவர்னு சொன்ன ஒரு அதாவது தேவர் இருக்கிறேன். இது தேவனா பிறந்ததுக்காண்டி நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் மட்டும் என்கிட்ட இருக்குது. இப்படி உங்களுக்கு அவளுக்கு நான் கொண்டு தான் வந்திருக்கிறேன். அப்போ வந்து ஒரு சார்பாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கும்போது வைக்கும்போது பெரிய சங்கடமாக இருக்கு பார்த்துக்கோங்க. இல்லை மிரட்ட வைக்க நம்மளை பற்றி கேட்டு பாருங்க. ஒரு சார்புக்கெல்லாம் வழியே கிடையாது. ஒரு சார்பாக இப்போ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சார் ஒரு சொல்லுங்க சார். அந்த ரேஷன் கடைக்காரன் ஒரு வந்து அவனும் இதில் சம்மந்தப்பட்டான்னு சொல்லி சொல்லுறாங்க. அவங்க வீடுகளில் அவங்க வீட்டில் இருந்து அவ்வளோ பேரும் சேர்ந்து இவ்வளோ பேரும் நம்ம அவன் இறந்தால் தான் நம்ம வந்து சேவிங் பண்ணணும் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஏன் சார் வந்து நம்ம எடுக்கல? நம்ம அதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம இப்போ நாங்கள் வேணுக்குன்னு அப்படி செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லை நீங்கள் பார்த்தா வீட்டுக்கு நடவடிக்கைகள் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நாங்களும் பல தடவை அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். நான் பண்ணிக்கிட்டே எனக்கு கேட்டு பாருங்க. இல்லை சொல்லியிருக்கேன் சார். அது டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதாவது எப்படின்னா யாருமே சாவ கூட தான் நினைப்பாங்க. செத்த இப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை அதுவும் தெரியும் எங்களுக்கு. அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா நல்ல இடத்துல சொல்கிறது தான் தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒன்றும் நடக்கூடாது செய்யக்கூடாது இவங்க பார்த்துக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறது தவிர இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க நாங்கள் இவ்வளோ எதுக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். சரி வருவாங்க அதெல்லாம் வரத்தஞ்சுவாங்க அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம அவங்கள பார்த்து நம்ம பேசட்டும் நம்ம கேட்கட்டும் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாமே நம்ம யாரையும் வரக்கூடாது போகக்கூடாது. இல்லை என்னென்னா நைட்டு வராங்க யாருன்னு தெரியக்காண்டி இப்போ இடத்துல நாங்கள் போலீஸ் போட்டு கேட்டிருப்பாங்க. அதில் அது நம்ம இல்லைன்னு சொல்கிறது இல்லை. செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் தவிர இது வரைக்கும் நடவடிக்கை நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் தானே? இல்லை நான் காலேஜ் டிஎஸ்பி. அப்போ நம்ம கமிஷனர் யார் சிட்டி லிமிட்டில் நடந்த பிரச்சனை சிட்டி மாநகராட்சி அதாவது சார் மாநகராட்சி லிமிட்லேயே இந்த வருஷம் மட்டும் 7 மர்டர் நடந்திருக்கு. 7 மர்டர் நடந்ததுமே எல்லாமே நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டில் நடந்த பிரச்சனை தான் மாநகரத்துக்குள்ள நடந்திருக்கு. கோர்ட்டுக்கு உங்களுக்கு சார் எல்லா போலீஸே வந்து இந்த பையனுக்கு வந்து லைஃப் ட்ரெத் இருக்குது, இவனை கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி தகவல் ஓசியிலேருந்து டிசி எல்லாருமே தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குன்னு அப்பேற்பட்ட பையனை தொடர்ந்து நெருக்கடி பண்ணி நீ கோர்ட்டுக்கு வா, நீ கோர்ட்டில் போய் ரீகால் பண்ணு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 2-3 நாள் போலீஸ் வந்திருக்கு சார். 2 நாள் வந்திருக்கு போலீஸ். அப்போ சிசிடிவி கேமரா மாட்டோம் சொல்லுங்க சொல்லி வைக்கிறதா. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை நடந்தது. நான் போக வேண்டாம் அப்படின்னு அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு வர சொன்னாங்க. அது சம்பந்தப்பட்ட போலீஸ் நம்பர் இருந்ததுன்னா கொடுங்கண்ணா. நம்ம அதுதான் சார் அப்படி சொல்ல போய் தான் சார் அப்படி சொல்லுதாங்களா சார்? நான் அதை பத்தி கோர்ட்டில் வந்து அவன் கோர்ட்டுக்கு வருவான், அவனை கொலை செய்ய போறான்னு தெரிஞ்சுக்கும் சார். பல இடங்கள்ல வாகன சோதனைங்கிற பேர்ல எல்லாத்தையும் மறிக்க அதில் மாத்துக்கிறதே கிடையாது. அந்த கோர்ட்ல 2 பக்கம் நின்று எப்படி ஆயுதத்தோட வருவான்னு தெரிஞ்சு நீங்க மதிக்கலாம்லாங்கிற இதை சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க பண்ணாதானே சார் எங்க சார் பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு தானே சார் வந்து வெட்டியிருக்கான். சொல்லுங்க. பண்ணும்போதே இவர் வண்டி கிட்ட தான் காரை விட்டுட்டே போயிருக்காங்க. டிஎஸ்பி வண்டி அது வீடியோ இருக்கு பார்த்தேன். மாநகர வண்டி இல்ல இல்ல அதான் உங்க வண்டி கோர்ட்டுக்கு வந்த வண்டி போலீஸ் வண்டி ஒரு கான்செப்ட் பண்ணி என்ன போலீஸ் இருந்திருக்காங்க. என் பிள்ளைய காப்பாத்தணும்னு ஒரு மனசு வச்சா காப்பாத்திடுறாங்க சார். நீங்க சொல்லுங்க போலீஸ்காரங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நம்ம இப்போ என்னன்னா நடந்து போச்சு, நாங்கள் நடவடிக்கை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கூட சொல்கிற மாதிரி. நம்ம ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, போலீஸ்காரன் வீட்டில் வந்து என்னம்லாம் கேள்வி கேட்டாங்க. நீங்கள் வந்திருக்கீங்க சொல்றதுக்கு தான் சொன்னாங்க. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1000 பதில் கேட்கலாம், நாங்களும் அதை பதில் சொல்லலாம். நம்ம அப்படி இல்லை. நம்ம இப்போ மாதிரி வச்சுட்டு 4 நாள் வச்சுட்டு அது எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். அதனால தான் நம்ம பேசுறத அதுவும் ஓகே. ஆனால் இன்னொரு பங்குன்னு இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் இதே மாதிரி பொய் கேஸ் போட்டு அவங்க வெளியூரில் இருக்கவங்க தூக்கிட்டு வரீங்கல்ல, நாளைக்கு அவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்காம பார்த்து இது ஒரு பையன் மட்டும் கிடையாதுங்க. நேற்று வந்து ரவுடிகள் ஆபரேஷன் சொல்லி தேவமாரில் நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேற யாராவது பதில் செஞ்சிடும். இது இந்த போக்கு எப்படி சார் வந்து படுகொலையெல்லாம் நிப்பாட்டும்? அப்போ எதுக்கு இந்த பையனை கொலை செய்வான்னு தெரிஞ்சு அவனை ஏன் நீங்கள் ரிமாண்ட் பண்ணாமல் இருந்தீங்க? இவ்வளோ பேர் நீங்கள் அதாவது இந்த குடும்பத்தை ஊரை விட்டு நீங்கள் விரட்டினீங்க. ரைட் ஓகே கேட்க நாதிலன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க வச்சுட்டாங்க இருந்தாங்கன்னு வைங்களேன். அந்த பசங்களை இவன் கொலை செய்ய போகிறான்னு தெரிஞ்சவனை எப்படி நீங்கள் வெளியே வச்சிருந்தீங்க? நடவடிக்கை எடுத்துக்கிட்டு எடுக்கல சார். ஒரு நிமிஷம் கேளுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தென் மாவட்டம் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவ்வளோ பேர் 101 சொல்லி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இவன் கொலை பண்ணிடுவானோ இவன் கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுறீங்க. அப்படி ரிமாண்ட் பண்ண நீங்கள்
ஏன் அந்த பசங்களை ரிமாண்ட் பண்ணல? இவங்க கொலை பண்ணுவோம்னு தெரியுங்களா சார்? ஓசி சொல்லுது, உளவுத்துறை சொல்லுது, இது வந்து கொலை நடக்கும்னு சொல்லுது, 10 கோடி நடக்கும்னு சொல்லி நடக்கல சார். யார் ரிமாண்ட் பண்ணல சார்? இல்லைங்க சார், ரிமாண்ட் அதான் சார் ரிமாண்ட் ரிமாண்ட் பண்ணலாமா சார்? தான் பண்றாங்க. நம்ம வந்து 365 நாள நம்மளுக்கு வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை இல்லையா? அதாவது சார் எப்படின்னா உங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் என்ன சொல்லணும்னா வரமுறையான பேச்சு காவல்துறை திருநெல்வேலி மாவட்டம் போலீஸ் வந்து வரமுறையான பேச்சு பேசணும். நிறைய வீடுகளில் நிறைய எந்த குடும்பமும் இல்லை, பல குடும்பத்திலிருந்து கம்ப்ளைண்டே தான். வீட்டுக்குள்ளே சூவோட வருது, தேவடியம்மன் சொல்றது, செரிக்குமோன்னு சொல்லுது, கண்டாரவளின்னு சொல்லுது, தேவடியான்னு சொல்லுது, இப்படிலாம் வந்து பல பேசுங்க. இதெல்லாம் வந்து இது வந்துங்கிற சார், இது வந்து மேலும் மேலும் பதட்டத்தை தான். இது அவங்க டென்ஷன்ல தான் அவங்க தவிர யாரும் பொறுமையாக போக முடியாது. அந்த தாய் ஏதோ சொல்லுங்க, தாய் சொல்லுங்க. அவரை சொல்லுங்க யார் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அண்ணனை எங்கன்னு கேட்கணும். பிட்டப் கேஸ் போடுறதுக்காண்டி தான் வராங்க, பெயில் அட்டன் பண்ணல அப்படிங்கிறதுக்காண்டி வராங்க. வீட்டு வாசல் வந்து எங்க அம்மா கேட்டு இது தேவடியா முண்டை உன் பையனை என்னத்துக்கு வளர்த்துருக்கான், அவனெல்லாம் சாவடிக்க வேண்டியதானே இப்படியே எஸ்ஐ கேட்டாங்க. அது நான் உள்ள நின்று சத்தியமா கேட்டாங்க சார், சத்தியமா கேட்டாங்க. எப்படி சார் இதே தாலுகா ஸ்டேஷன் எஸ்ஐ சார், நான் வெளியே வந்து கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? எங்க அம்மாவை இந்த வார்த்தை கேக்குறீங்களா அப்படிங்க கேட்டாங்க சார். அடுத்த வார்த்தை வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அடுத்த வார்த்தை வருது. நான் கேட்டதுக்கு நீங்க எப்படி சார் இதை கேட்கலாம்னு கேட்கறதுக்கு உன் மேல 4 பாட்டில் வந்து உன் வீட்டுல வச்சு போடுவேன்னு சொல்றாங்க. போடுவேன் என் மேல சொன்னாங்க. உன் வயசு எனக்கு அப்ப 20 வயசு எனக்கு சொல்லுதாங்க, இப்ப 22 வயசு. இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாலுகா எஸ்ஐ என் குடும்பத்தை மிரட்டி 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 ஒண்ணுத்துக்குமே இல்லாம என் பொருளாதார ரீதியா இப்ப எவ்வளவு கஷ்டப்படணுமோ. எங்க வீட்டுல இருந்து 2 வருஷமா இந்த டார்ச்சர் நடந்துகிட்டே இருக்கு சார். ஆரம்பத்துல இருந்து இதே டார்ச்சர் தான், இல்லன்னு சொல்லலையே. எதுக்கு வராங்களோ ஆரம்பத்துல இருந்து எங்க அண்ணன் இந்த கேஸ் வேற கேஸ் எது இருக்காமா? இல்ல இல்லம்மா, அதுக்கு முன்னால எல்லாமே பிட்டப் கேஸ் வீட்ல இருக்க கூடாது. எங்க அண்ணன் வீட்ல இருக்கவே கூடாது. அதுக்கு முன்னால இல்லையம்மா. அதுக்கு யாருங்க எத்தனை களவு கேஸ் சார் எங்க அண்ணன் மேல இருந்தது? டக்குன்னு ஒரு வார்த்தை களவு கேஸுங்க. எத்தனை களவு கேஸ் சார் எங்க அண்ணன் மேல இருந்தது சொல்லுங்க. டக்குன்னு சொல்லிட்டீங்களா சார்? எங்க அண்ணன் மேல எத்தனை பிட்டப் கேஸ் இருந்தது தெரியுமா சார்? எங்க அண்ணனை ஏதாவது வேலை பார்க்க விட்டீங்களா சார்? பொட்டப்புல நான் வேலை பார்த்து எங்க அண்ணனை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். எங்க அண்ணனை வேலை பார்க்க விடாம பண்ணாச்சுன்னா நம்ம பாடி வாங்கணும்னு ஒரு கோரிக்கை வருவாய்த்துறையிட்ட வைக்கணும்னா ஒரு விஷயம் என்னன்னா, கொலைக்கு தூண்டப்பட்டது அவங்க ஒய்ஃபும் அவங்க அப்பாவும் தான். இப்போ வரைக்கும் கைது செய்ய சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பாடி வாங்குங்க, அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு கூட ஆக்ஷன் எடுப்பாங்க. எங்க அண்ணனை மட்டும் ஒரு நாள் கூட வந்து வீட்ல இருக்க விடாது. நம்ம இங்க இல்ல, இவங்க கிட்ட நம்ம அந்த கோரிக்கை நம்ம வைக்க முடியாது. அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. பாடி வாங்குங்க பிரஷர் பண்றாங்க. அவங்க சொல்லுறது SC/ST இருக்காங்கல்ல, இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா ரவுடி இறந்தாலும் அவங்க மேல 10-20 வழக்கு இருந்தாலுமே அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு 7-8 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குது. அந்த பணத்தை அவங்க கூலிப்படிக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கூலிப்படி கொடுத்தா திருப்பி இது நடக்கும். இந்த சம்பவங்களே இந்த அரசாங்கம் வந்து என்கரேஜ் பண்ணுது. இறந்துட்டோம்னா அதை கொடுத்து வந்து அப்ப இந்த பணத்தை இப்ப பதில் வெட்டிட்டாங்கல்ல, அந்த பணத்தை அப்ப ரிகவர் பண்ணல. அவங்க கிட்ட இருந்து 8 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறாங்கல்ல, அந்த பணத்தை அப்படி கூலிப்படி கொடுக்காங்க. அப்ப கூலிப்படி அப்ப இப்படி வந்து ஒரு அதாவது எப்படின்னா கொலை நடக்கிறது அந்த சமூகத்துல இறந்தவங்க மேல நான் வருத்தப்படுறேன். நான் வந்த உடனே அந்த அம்மா கூட சத்தம் போட்டேன், நீ ஏமா பிள்ளையை வந்து ஒழுங்க வளர்க்கல, உன் பிள்ளை எதுக்குமா போய் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். இப்படி உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து சட்டம் வந்து சமூக நீதி அரசு, நாங்கெல்லாம் சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாத்துக்குமான அரசு அப்படின்னா அது இப்படி குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் ஒரு எல்லா விஷயங்களும் ஒரு பெயில் போட்டா கூட அவங்களுக்கு அந்த SC/ST ஆக்ட்ல அவங்களுக்கு கேட்டுட்டு தான் அங்கே பெயில் கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாமே MBC மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கு சார். MBC மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வருத்தம் இது அந்த SC/ST ஆக்டால. ஏன்னா இது மோசமான நிகழ்வு. இந்த SC/ST ஆக்ட் மெனக்கெட்டு பணத்தை கொடுத்து வெட்ட சொல்லுது. அப்போ கவர்மெண்ட் தான் நினைப்பாங்க, அப்போ பணம் கொடுக்கலாமா அப்படி? அப்போ இப்போ வந்து அவங்களே திருப்பி பண்ணிட்டாங்களா, அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுங்க, அந்த பணத்தை அவங்க ரிட்டர்ன் கொடுக்கட்டும். அந்த ரேஷன் கடையில் சார் ஒருத்தன் வந்து ரொம்ப பண்ணியிருக்கான். ரேஷன் கடைக்காரன் மாமா எப்போ இந்த பையன் இந்த நேரம் நிறைய வார்த்தை. ஆமா லேடியா அவளும் சேல்ஸ் பையனை விட்டு முதல்ல பச்சை சட்டை பையன் வந்து சேல்ஸ் பையன் தான் அந்த சேல்ஸ் பண்றதுக்கு ஊர்ல வந்து அந்த பொம்பளை தான் 2 நாள் ரேஷன்ல நோட்டம் ரெண்டு பேர் சேர்ந்து வச்சிருந்தாங்க. அங்க ரேஷன் கடைக்கு ரிமைண்ட் கடைக்கு ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் ஆயிட்டாங்க. அந்த எங்க வீட்ல வந்து வாரத்துக்கு 2 முறை போட்டோ எடுத்துட்டு போயிருக்கீங்க. இந்த ரேஷன் கடையில உள்ளவங்க வந்து ஜாலியில உள்ளவங்க தெரிஞ்சு நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க. அதை யாருமே கண்டுக்கல. அவங்க ஊர்ல உள்ளவங்க எங்க ஊர்ல வச்சுட்டு அப்படியே எங்க ஊர் எல்லாத்தையும் வெளியே அனுப்பணும்னு நினைச்சிட்டீங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல.
பாளையத்துல இருக்க விடல, அங்கேயுமே இருக்காதீங்க, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருங்க அளவுக்கு வந்து சொன்னீங்க. வரக்கூடாது அந்த பையனை ரேஷன் வந்து நோட்டம் பார்த்து நான் வெட்டினது இந்த பச்சை சட்டை பட்டம் வந்து கேட்டுருவோம் சார், அதை கேட்டு சொல்கிறேன் சார். கேளுங்க சார், அதை கேளுங்க. நடக்கும்போது வைக்க போதுனா அலாட் பண்ணுவாங்க, வைப்பாங்க, போவாங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு சில பணிகளை திருச்சி போலீஸ் செய்யும். இதே மாநகர போலீஸ் அப்படிங்கிறது வந்து சிட்டி கமிஷன் உள்ள சிட்டிக்குள்ளே எவன் வரான் எவன் போகிறான் என்னங்கிறது தெரியாது. அதனால் இப்போ நம்ம என்ன சொன்னாலுமே அது அவங்க நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம்னா எங்கள் லிமிட்டுக்கு நடக்கலை அப்படிம்பாங்க. நடந்த 7 சம்பவமே டிஸ்ட்ரிக்டில் பிரச்சனை உள்ளே போனது தான், எங்கள் மாநகரத்துக்குள்ளே போய் நடந்த கொலைகள். புரியுதுல? அதனால் நம்ம இப்போ எல்லாம் பேசிட்டு எஸ்பி சார்ட்டையும் பேசிடுவேன், திருநெல்வேலி எஸ்பி சார்ட்டையும் பேசிடுவேன். யார் யார் தொந்தரவு பண்ணால், யார் யார் வார்த்தை விட்டா அது போகிறோம். அந்த வார்த்தை விட்டதெல்லாம் சொல்லிடுங்கண்ணே. இதெல்லாம் வந்து எவனும் பொறுக்க மாட்டான். போலீஸ் வந்து தேவையான குவிமெண்ட் சொல்ல முடியாது. அதனால தான் பல பிரச்சனைகள் நடக்குதுன்னு அந்த வார்த்தையை வந்து ஒவ்வொரு போலீஸ் ஒவ்வொருத்தருக்கும் இல்ல அது புரியுது. இப்போ உள்ள காவல்துறை மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, அது எனக்கு தெரியுது. இப்படிதான் உங்களுக்கு பழைய போலீஸ் இப்படி பண்ணிச்சு வச்சிருந்தா நீங்க சொல்லுது. இதுதான் என்ன சொல்றேன்னா, இனி அந்த மாதிரி வார்த்தை உங்க குடும்பத்தில் இல்லை, நான் சொல்றேன் எந்த சாதியாக இருந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நான் போலீஸ்க்கு சொல்லிடுவேன். அதனால நீங்க எல்லாரும் பொறுமையாக இவனுக்கு தம்பிகளுக்கு தம்பி மேலே எந்த 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 அது போலீஸ் இடைஞ்சல் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா பேசிட்டா முதல்ல கமிஷனர் பார்த்து ஆர்டிஓ பார்த்து என்னென்னு பேசிக்கிட்டு முடிவு பண்ணுவேன். என்னென்னு ஒரு முடிவு கொடுத்து நம்ம மீடியா வாங்க. இதுதான் வீடா? கூட அந்த இடத்துல இருக்க முடியாது. நாளைக்கு இதை விட்டு அவங்க இருந்து வந்து யாரும் வீடு தான் வீட்டோட நிறைய பாருங்க. இந்த பிரச்சனையால அந்த வீட்டில் யாருமே இருக்க முடியல. அந்த வீட்டோட இது சொல்ல முடியுதுங்க. என்ன அவங்க வீடா? ஆமாம், இதான் அவங்க வீடு. பொட்டப்பிள்ளையை வச்சுக்கிட்டு எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியாமல் அவங்க பாடாப்படுறது இருக்கிறது 1.5 வருஷம் நாங்கள் கூட்டு போய் இருந்தாலும் அந்த வீடோட நேற்று வேலையை முடிக்கிட்டு இந்த வீடு அந்த வீடு அப்படிதான். நல்லா லைட்டு கொடுத்தேன். லைட் கமிஷன் போமா? ஆமாம், இங்கே வச்சு பிடிக்கும். பொருளாதாரத்துக்கு